Chapter 3 Decimals Example 6 Solve 68.71 into 2.136 Question என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ண சொல்லிருக்காங்க ரெண்டு நம்பரும் டெசிமல் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் டெசிமல் நம்பரா இருந்துச்சு அப்படினா முதல்ல என்ன பண்ணனும் அப்படினா டெசிமல் பாயிண்டை எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இத மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருது அப்படினு பார்த்துட்டு அந்த ஆன்சர்ல இருந்து அதுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் எங்க வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இதான் இதுல பார்க்க போறோம் சொல்யூஷன் क्वेश्चन எடுத்தீங்கன்னா 6871 into 2136 டெசிமல் பாயிண்ட் இல்லாம எழுதிருக்கோம் டெசிமல் பாயிண்ட் இல்லாம எழுதிட்டு இப்போ இத மல்டிப்ளை பண்ணனும் மல்டிப்ளை பண்ணுங்க 6 into 1 6 6 sevens are 42 42 to 2 remaining 4 6 8s are 48 48 plus 2 sorry 48 plus 4 52 52 to 2 remaining 5 6 6 are 36 36 plus 5 41 மறுபடியும் 3 டேபிள் மல்டிப்ளை பண்ணலாம் 3 டேபிள் மல்டிப்ளை பண்ணினா 3 into 1 3 3 into 7 21 21 is 1 remaining 2 3 8s are 24 24 plus 2 26 6 remaining 2 3 into 6 18 18 plus 2 20 1 டேபிள் மல்டிப்ளை பண்ணுங்க 1 டேபிள் மல்டிப்ளை பண்ணினா என்ன மல்டிப்ளை பண்ணுமோ அதே நம்பர்ஸ் கிடைக்கும் அந்த நம்பர் அப்படியே எழுதலாம் 1 7 8 6 நம்பர் அப்படியே எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் 2 டேபிள் மல்டிப்ளை பண்ணுங்க 2 into 1 2 2 sevens are 14 14 4 remaining 1 2 8s are 16 16 plus 1 17 17 is 7 remaining 1 2 6 are 12 12 plus 1 13 இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் 6 2 plus 3 5 1 plus 2 3 3 plus 1 4 1 plus 6 7 7 plus 7 14 14 plus 2 16 6 remaining 1 1 plus 4 5 5 plus 8 5 plus 8 13 13 plus 4 17 7 remaining 1 1 plus 2 3 3 plus 6 9 9 plus 6 16 6 remaining 1 1 plus 3 4 here 1 நீங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா டெசிமல் பாயிண்ட் இல்லாம மல்டிப்ளை பண்ணிருக்கோம் டெசிமல் பாயிண்ட் இல்லாம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படினா 6871 into 2136 is equal to 1467 6456 இந்த நம்பர் கிடைக்கும் இல்ல இப்ப நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம் டெசிமல் பாயிண்ட் எப்படி வைக்கிறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்பர்ல பாருங்க டெசிமல் பாயிண்ட் அப்படினா எவ்வளவு டிஜிட் இருக்குன்னு 1 2 டிஜிட் இருக்கு இதுல டெசிமல் பாயிண்ட் அப்படினா எவ்வளவு டிஜிட் இருக்குன்னு பாருங்க 1 2 3 3 டிஜிட் இருக்கு இங்க 2 டிஜிட் இருக்கு இங்க 3 டிஜிட் இருக்கு ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படினா 2 3 5 இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க இருந்து 5 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்கு 1 2 3 4 5 5 digit தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சோம் அப்படினா 68.71 into 2.136 is equal to 146.76456 இதான் இதோட ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க எக்ஸாம்பிள் 7 solve 8.7 divided by 1000 டெசிமல்ஸ் இப்ப எப்படி டிவைட் பண்றது அப்படிங்கறத பார்க்கணும் 8.7 divided by 1000 is equal to 1 க்கு அப்புறமா zeros இருந்துச்சு அப்படினா இது எப்படி ஈஸியா டிவைட் பண்ணலாம் அப்படினா 1 க்கு அப்புறம் எவ்வளவு zeros இருக்குன்னு பாத்தீங்க 1 2 3 3 zeros 3 zeros இருக்கிறதுனால நம்ம டெசிமல் பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடுல இருக்கிற டிஜிட்ல இருந்து 3 டிஜிட்ட ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் சரிங்களா
இங்க லெஃப்ட் சைடுல பாருங்க ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் இருக்கு 8 மட்டும் தான் இருக்கு. இங்க நம்ம என்ன பண்ணலாம் 3 டிஜிட்டை ரைட் சைடு கொண்டு போயிடலாம். இப்ப 3 டிஜிட்ல 1 டிஜிட் மட்டும் இருக்கிறதுனால மீதி 2 டிஜிட்டுக்கு 0 அப்படிங்கறத இருக்கு. இப்போ என்ன எழுதலாம்னா 0.0087 எழுதலாம். 8.7 1000 ஆல டிவைட் பண்ணா இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8 find 37.21 divided by 10,000. இங்கே பாத்தீங்கன்னா 1 க்கு அப்புறம் 0s இருக்கு. இது எப்படி டிவைட் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். 37.21 divided by 10,000 is equal to இங்க 1 க்கு அப்புறம் எவ்வளவு zeros இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 zeros இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடுல இருக்கு டிஜிட்ல 4 டிஜிட்டை ரைட் சைடு கொண்டு போறோம். இங்க 2 டிஜிட் மட்டும் தான் இருக்கு. இல்லாத டிஜிட்டுக்கு பதிலா 0 ன்னு எடுத்துக்கலாம். 0.003721 ன்னு எழுதலாம். இதான் இதோட ஆன்சர்ஸ். இங்க நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா 1 க்கு அப்புறம் zeros வந்துருச்சு அப்படின்னா டெசிமல்ல எப்படி டிவைட் பண்றது அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இங்க டெசிமலோட மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றது